டோர் லாக் பண்றீங்க? உனக்கு ரொமான்ஸ் பண்றதுன்னா ரொம்ப பிடிக்குமாமே. ராகுல் அடிக்கடி சொல்லுமா? நம்ம பண்ணலாமா? ஏய் என்ன பண்ற? என்ன விட்றா? அவன் என்ன பண்ணீங்க ரெண்டு பேரும்? நான் ஒண்ணும் பண்ணலடா. அவன் சொல்ற நீ என்ன பண்ணீங்க? உண்மையாவே எனக்கு தெரியாதுடா. சொல்ல ரெண்டு பேரும் கண்ணு சொல்ல அம்மா அப்பா இல்லாமல் வாழ்ந்த பொண்ணுப்பா, நீ தான் நல்லா பார்த்துக்கணும். நான் கவலைப்படாதீங்கண்ணா, நான் நல்லா பார்த்துக்கிறது. அம்மா அப்பா இருந்திருந்தாக்கா லவ் பண்ண விட்டு இருந்திருக்க மாட்டாங்க. தங்கச்சி ஆசைப்பட்டா. அண்ணா அவன் நல்லா பார்த்துப்பானா, அட்வைஸ் பண்ணாத, போர் அடிக்குது. ராகுல் இல்லையா? ஏய் கம் கம் கம், இவங்க யாருன்னு தெரியுமா? யாரு? இவங்க என்னோட ஃப்ரெண்ட்ஸு. நீ என்கிட்ட எப்படி இருக்கியோ இவங்ககிட்டயும் அப்படி தான் இருக்கணும். என்ன? ஐ மீன் நீ இவங்ககிட்டே ஃப்ரெண்டாக இருக்கணும். ராகுல் ஒரு செகண்ட் வா. இவ்வளோ கேவலமான பசங்க தான் ஃப்ரெண்ட்ஸா? ஏன் அப்படி சொல்ற? அவனுங்க பார்க்குற பார்வையே சரியில்லை. ஏய் நான் தான் சொல்கிறேன்ல, அவன் நல்ல பசங்க தான். ஒரு பொண்ணை அவன் கண்ணை பார்த்து பேசிட்டானா இல்லை வேற எங்கேயாவது பார்த்து பேசிட்டானான்னு தெரியாது எனக்கு. ஏய் நான் தான் சொல்கிறேன்ல, அவங்க நல்ல பசங்க தான். உனக்கு அப்படி தோணுது. என்னமோ பண்ணு ராகுல், நான் சொன்னா நீ கேட்க மாட்டேன். எப்போதுமே ஃப்ரெண்ட்ஸ் கூட தான் இருப்பேன், நீ கூட நீங்க தனியா இரு. ஐயோ நீ வேர்ல்டு கப் மேட்ச் இருக்கு, நான் பார்க்கணும். நீ விட்டாதான் பண்றீங்க. நம்ம யோசிச்சுட்டு இருக்கேன். என்ன யோசிச்சுட்டு இருக்கேன்? இல்லை உன்னை எப்படி கலத்தி விட்டு போகலான்னு யோசிச்சுட்டு. இல்லை அங்கே பாரு, இந்த கப்பு சொல்லி அவ்வளோ ரொமான்ஸ் பண்ணிட்டாங்க. நீ இருக்கிய ஏய் பப்ளிக் பிளேஸில் எப்படி? நீ சுத்தம் வேஸ்ட் ஆகும். இப்போ ரொமான்ஸும் இல்லை, நீ ஒன்றுமே இல்லை, நீ வேஸ்ட்டு. என்ன பண்ற? ஃப்ரெண்ட்ஸ் கூட மேட்ச் பார்த்துட்டு இருக்கேன், அப்புறம் கூப்பிடுறேன். ஏய் ஒரு முக்கியமான விஷயம். என்ன சொல்லு? கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருந்து தள்ளி வாயேன். அப்படி சொல்லு. ஏண்டா உனக்குள்ள ஒண்ணுமே தெரியாதா? ஏன் தள்ளி வரேன்னு சொல்ற கூட தெரியாதா? போய் போய் உன்னை லவ் பண்ண பாரு. சீ போன வை. ராகுல் இல்லையா? இல்ல நான் கொஞ்சம் வெளியில போயிருக்கேன், உங்களை அங்க வெயிட் பண்ண சொன்னேன். இல்ல பரவாயில்ல, நான் வெளியே வெயிட் பண்றேன். அட வாங்க, நாங்க ஒன்றும் நினச்சிக்க மாட்டோம், வந்து உட்காருங்க. எதுக்கு டோர் லாக் பண்றீங்க? உனக்கு ரொமான்ஸ் பண்றதுன்னா ரொம்ப பிடிக்குமாமே. ராகுல் அடிக்கடி சொல்லுமா? நம்ம பண்ணலாமா? ஏய் என்ன பண்ற? என்ன விட்றா? அவன் செத்துட்டாடா. என்ன சொல்ற? நம்ம இப்படி பண்ணதை வெளியே சொல்லவே சொல்லடா. அதனால அவளை நான் கொண்டுட்டேன். உன் தங்கச்சி மேல எவ்வளவு லவ் வச்சிருந்தேன்னு தெரியுமாண்ணா? இப்படி ஆச்சேண்ணா. உனக்கு யாராவது மேலே சந்தேகம் இருக்கா ராகுல்? என் ஃப்ரெண்ட்ஸ் அவ தப்பா சொன்னானா? எனக்கு என்னவோ அவங்க மேலதான் சந்தேகமா இருக்கு. அவன் என்ன பண்ணீங்க ரெண்டு பேரும்? நான் ஒண்ணும் பண்ணலடா. அவன் சொல்ற நீ என்ன பண்ணீங்க? உண்மையாவே எனக்கு தெரியாதுடா. சொல்ல ரெண்டு பேரும் கண்ணு சொல்ல என்னடா
விஷயத்துல வீக்குன்னு எங்களுக்கு தெரியும், அவளுக்கு தெரியாதா? நீங்க அவளை யூஸ் பண்ணிக்கோங்கடா. அவன் என்ன உன்னோட ஆள்றா? ஏய் இல்ல மாமே, என்னதான் நீ கொடுத்து வச்சவன்டா வாளு, செம்ம பீசுடா. சொல்லு. அதைய ரூமுக்கு வருவா, நீ அனுபவிச்சுக்கோடா. இப்படி பண்ணிட்டீங்க, உண்மையை போய் போலீஸ்ட சொல்லிடுறேன். நீ சொன்னா நீதான் மாட்டோம், பரவாயில்லையா? எங்களை இதை பண்ண சொன்னதே நீதானே, இப்ப நாங்க போய் சொல்லட்டுமா? டேய் சொல்லிடாதீங்களா, இதை இப்படியே மறைச்சிருவோம். இப்படியே காட்டுக்குள்ள கொண்டு போய் போட்டோம்னா ஏதாவது அனிமல்ஸ் வந்து சாப்பிடுவோம். ஏய் என்னடா இவ்வளவு ஈஸியா சொல்லிட்ட? சொல்றா தூக்குடா. அவன் தானே எல்லாத்துக்குமே காரணம். போதையில் பாதை தடுமாறியதால் தனது காதலியை நண்பர்களுக்கு விருந்தாக்கிய சைக்கோ காதலன் இளம் பெண்ணை பாலியல் பலாத்காரம் செய்து கொலை செய்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மதுபோதையில் நண்பன் சொல்லிய சொல்லை கேட்டு நண்பர்கள் செய்த கொடூர செயல் மக்கள் மத்தியில் பெரும் அதிர்ச்சி அலைகளை ஏற்படுத்தியுள்ளது.